நீங்கள் 10th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில் 7,000 28,000 வரைக்கும் சம்பளத்தோட ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. என்ன வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில் சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜர், கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ், கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த 4 போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் தான் வெளியே வந்திருக்கு. வேலை வாய்ப்பு வந்திருக்கு உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாங்க, பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு 28,000 வரைக்கும் இருக்கும். 7,000 28,000 வரைக்கும் இருக்கும். வாங்க இது எந்த கூட்டுறவுத்துறையில் வந்திருக்கு, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கூட்டுறவுத்துறை வேலை வாய்ப்பில் வந்து எந்த கூட்டுறவுலேருந்து வந்துருக்குன்னா சிம்கோன்ற கூட்டுறவுத்துறை, அதாவது சிம்கோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து, அதாவது சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தான். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க இது. ஸோ வெள்ளூர் மக்களுக்கு வந்து இது ஒரு அரிய வாய்ப்பு. அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சப் பிரான்ச் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் மட்டும் இல்லைங்க, திருவண்ணாமலை, அரியலூர் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இதோட சப் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, அண்ட் இதுக்கான மொத்த சேலரி என்ன, ஏஜ் லிமிட் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 52 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 52 வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் 22, ஓபிசிக்கு 15, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 4, எக்கனாமிக்கலி வீக்கருக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு லாஸ்ட்டாக அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 20 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக அப்ளை பண்ணிக்கலாம் மக்களே. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22லேருந்து 36க்குள்ளே வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கும், ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 22லேருந்து 39, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 22. அதாவது உங்களுக்கு மினிமம் ஏஜ் 22 இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அதை பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு இந்த ஏஜ். கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21லேருந்து மினிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் மேக்ஸிமம் 30 ஏஜும், ஓபிசியில் 33 அண்ட் எஸ்டியில் பார்த்திங்கன்னா 35 கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்க்குலாம் எவ்வளோ குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 போஸ்ட் இருக்குது. இது குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி முடிச்சவங்க 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கு பேசிக் உங்களுக்கு வந்து 7,200 28,200 வரைக்கும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 போஸ்ட் அதாவது வேகன்சி இருக்குது. இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் வேகன்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி எனி டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸில் இதில் ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான பேமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி 6,200 26,200 வரைக்கும் இருக்குங்க. அடுத்ததாக கிளர்க் போஸ்ட், இதில் உங்களுக்கு 10 போஸ்ட் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th பாஸ் எனி டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பேவாகவே 5,200 20,200 வரைக்கும் சேலரி கொடுத்துருவாங்க. லாஸ்ட்டாக இருக்கிற போஸ்டிங் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து உங்களுக்கு 10 போஸ்ட் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஐடிஐ 12th பாஸ் ஆனவங்க முடிச்சுக்கலாங்க, அதாவது அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியும் பார்த்திங்கன்னா சேம் கிளர்க்கு என்ன சேலரி அதே தான், 5,200 20,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்குங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னு வந்தால் இதுக்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை போஸ்ட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த போஸ்ட்டுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ மூலிமா தாங்க கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸு, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மொத்தம் 100 மார்க்குக்கு உங்களுக்கு இருக்கும். 1.5 hours உங்களுக்கு டியூரேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டைமிங்கு. அடுத்ததாக வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல், அன்ரிசர்வ்டு, எக்கனாமிக்கலி வீக்கர், ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 500 ரூபாய் ஃபீஸும், எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 250 ரூபாய் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் பேமெண்ட் மோடு வந்து இந்தியன் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு இந்த 2 பேங்க் கொடுத்துருக்காங்க. இதில் அக்கௌண்ட் நேமு, நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடெலாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற இந்தியன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிடலாம். இந்த நம்பர் போட்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண முடியாது, இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாவோ இல்லை போஸ்ட்டு கொரியர் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் இது அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பேமெண்ட்டும் உங்களுக்கு வந்து பேங்க் போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எதுவுமே கொடுக்கணும், இல்லை போஸ்ட் பண்ணணும், கொரியர் பண்ணணும்னு வந்தால்
சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதாவது சிம்கோ, நம்பர் 35 ஃபர்ஸ்ட் வெஸ்ட் கிராஸ் ரோட், நியர் கவர்மெண்ட் லா காலேஜுக்கு நியர், காந்தி நகர், வெள்ளூர் 6. இந்த அட்ரஸில் தாங்க நீங்கள் வந்து டேரெக்டாக கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் மூலிமா பண்ணுறதாலும், இல்லை கொரியர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த அட்ரஸில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்னெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜெராக்ஸ் காப்பி தான் இது, 10th மார்க் ஷீட்டு, 12th, ஐடிஐ முடிச்சிருந்தா ஐடிஐ, யூஜி டிகிரி முடிச்சிருந்தா யூஜி டிகிரி, டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ, பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா பிஜி, அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, இன்கம் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதர் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதோட சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெராக்ஸ் மட்டும்தான், நீங்கள் ஒரிஜினல் எதுனா அனுப்பிட போகிறீங்க, அதில் எதுவும் அனுப்பக்கூடாது. சரி, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நீங்கள் எப்படி இந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணாலும் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.simcoagri.comன்ற அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க அப்ளிகன்ஸை. அண்ட் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக கொடுக்கலாம். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், உங்களுக்கு இன்டர்வியூ இதெல்லாம் இருக்கும். அண்ட் இதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு என்னென்ன ஜென்ரல் நாலேஜில் மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் சயின்ஸு, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தான் கொஷின் வரும் உங்களுக்கு. அதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் போஸ்ட் வைஸும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன சிலபஸ் வரும்ன்ட்டு. ஸோ அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகே கைஸ், நாம் இந்த வீடியோவில் கூட்டுறவுத்துறையில் வந்து வேலைவாய்ப்பு பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேக்கன்சி வெப்சைட்டில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.